காலை ஆனந்தமே என் ராகம் அர்ப்பணித்தேன் இன்னாருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன் காலங்கள் பாடும் காலை உன்மடி அமர்ந்து உன்னையே பாலித்த உறவென்றாகுமா உன்மொழி பேசும் என் மொழி பேசும் உன்னையே சேருமா பணி தொடர வருகின்றேன் என் உள்ளத்தை தருகின்றேன் என் உள்ளத்தை தருகின்றேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தை நம்ம யார்கிட்ட கொடுக்கணும்? நம்மளுடைய ஏசப்பாட்ட கொடுக்கணும் குட்டீஸ். நம்ம ரொம்ப ஒரு அருமையான ஒரு காலத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கோம், அப்படி தானே குட்டீஸ்? இந்த லென்த் சீசன்ஸ் நமக்கு ரொம்பவே நம்மளே குறித்து யோசிக்கிறதுக்கான ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாட்கள், அப்படி தானே குட்டீஸ்? நீங்களாம் குட்டி பிள்ளைகளாக இருக்கீங்க தானே? உங்களுக்கு நம்ம இந்த சீசனில் என்ன பண்ணுறோம்? உண்மையிலேயே நம்ம கிறிஸ்மஸ்னால் ஒரு செலிப்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதை விட உண்மையான செலிப்ரேஷனுங்கிறது இங்கே தான் குட்டீஸ் இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம உண்மையிலேயே நம்மளை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளை அப்படி உருவாக்குன ஏசப்பாவை நம்ம தேட ஆரம்பிப்போம். நீங்களாம் இன்னும் குட்டியாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக உங்களுக்கு புரிஞ்சிரும். இந்த லென்த் அண்ட் டேஸஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணால் நம்ம இன்னும் ஏசப்பாக்கு பக்கத்தில் போகலாம் அப்படின்னு ரொம்ப அருமையாக நமக்கு புரிஞ்சிடும் குட்டீஸ். அதில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள் இடத்துல ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது ஒரு அருமையான ஒரு கதை தான். ஆனால் அந்த கதையை நான் கேட்டு அதில் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக நம்மளும் நம்ம லைஃப்பில் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் இருக்கிறோமோ, அப்போ நம்ம எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அருமையாக எனக்கு புரிஞ்சது குட்டீஸ். அது என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா அவங்களுக்கு கணவனும் இல்லை, அது மாதிரி பிள்ளைகளும் இல்லை. அந்த அம்மாவுடைய முழு நம்பிக்கை, முழு அவங்களுடைய நேரமும் கடவுளோட செலவிடுறது மட்டுமா தான் இருந்துச்சாங்க குட்டீஸ். எப்பயும் சர்ச்சுக்கு போவாங்களாம், அது மாதிரி வார நாட்கள்லையும் சர்ச்சுக்கு போவாங்களாம். அது மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற நேரம்லாம் போய் ப்ரேயர் பண்ணுறது, ரோசரி சொல்கிறதுன்னு அவங்களுடைய எல்லா நேரத்தையும் அவங்க கடவுளுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணாங்களாம். அப்படி இருக்கும்போது அதுவும் சொல்லவே வேணாம், இந்த லென்த் டேஸ்லலாம் இன்னுமே அதிகமாக அவங்களுடைய ஒரு இறைவன் பக்கத்தில் நெருங்குற செயல்பாடுகள்லாம், அந்த ஜெப வழிபாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துதான் குட்டீஸ். அது மாதிரி அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்களாம் எல்லாருக்கும். யார் கேட்டாலும் எதுவுமே அவங்களுக்கு இல்லைன்னு வராதான். கடவுள் கொடுத்ததை ஹெல்ப் பண்ணணும், ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்களாம் குட்டீஸ். இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப முடியலை. அவங்களால என்ன பண்ண முடியல, இந்த கோயில் வேலைகள்லையோ இல்லை இறைவன் பக்கத்தில் நம்ம நெருங்குற இந்த ஜெப நேரங்கள்லையோ அவங்களால என்ன பண்ண முடியல, ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே சட்டடின்னு படுத்துட்டாங்களாம். அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு குரல் அவங்களிடத்துல எந்திரி, நீ இன்னைக்கு இன்னும் சர்ச்சுக்கு போகல, நீ இன்னைக்கு இன்னும் ப்ரேயர் பண்ண போகல, நீ இன்னும் பைபிள் வாசிக்கல, எந்திரின்னு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு குரல் கேட்டுட்டே இருந்ததான் குட்டீஸ். இது ரொம்ப நேரமாக அதை கேட்டுட்டு இருந்த அந்த அம்மா ஒரு கட்டத்தில், எனக்கு தான் பிள்ளையும் இல்லை, எனக்கு கூட யாருமே இல்லை, அப்படி இருக்கும்போது என்கிட்ட பேசிட்டு இருக்கிற நீங்கள் யாரு? நீங்கள் எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் எதுக்கு இதெல்லாம் என்னைய செய்யின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த அம்மா அவங்க அந்த குரல்கிட்ட கேட்டாங்களாம் குட்டீஸ். இப்போ உங்களுக்கு தெரியும்ல அந்த குரல் யாரா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. நம்ம எதை யோசிக்கிறோமோ அது தப்பான ஆன்சர் குட்டீஸ். நம்ம நினைப்போம் ஏசப்பா தான் சொல்லுவாங்க, நீ ப்ரேயர் பண்ண மறந்துட்ட, நீ இது பண்ண மறந்துட்ட, அது பண்ண மறந்துட்டேன்னு. கண்டிப்பா இல்லை குட்டீஸ். அந்த குரல் சொன்ன ஒரு பதில் என்னன்னா, நான் தான் சாத்தான் அப்படின்னு தான் குட்டீஸ். உடனே இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சான். என்ன சாத்தான்னு சொல்ற? நான் ப்ரேயர் பண்ணாததும் நான் கோயிலுக்கு போகாததும் உனக்கு சந்தோஷமா தானே இருந்திருக்கணும், நீ எப்படி என்கிட்ட இதை கேட்குறேன்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்களாம். யூஸ்வலாக நமக்கு இப்போ அப்படி தானே தோணும், சாத்தானா நம்ம கோயிலுக்கு போகல செய்யலை அப்படி இப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக தானே இருப்பான் அப்படின்னு தானே நமக்கு தோணியிருக்கும் குட்டீஸ். ஆனால் அதுக்கு சாத்தான் சொன்னதாம், நீ டெய்லி கோயிலுக்கு போன, நீ டெய்லி நல்லது பண்ண, நீ டெய்லி
கடவுளோட காரியங்கள் எல்லாமே பண்ணதான். ஆனா இது எல்லாமே பண்ணுன அப்படிங்கிற ஒரு கர்வம் உன்கிட்ட இருந்துச்சு. ஒரு வி ஒரு ஒரு நான் எல்லாமே பண்றேன். அவங்கலாம் அதெல்லாம் பண்ணல. நான் டெய்லி கோயிலுக்கு போறேன். அவங்க அதெல்லாம் பண்ணல. நான் வந்து ரொம்ப கடவுளுக்கு பக்கத்துல இருக்கேன். அப்படி இப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உன்கிட்ட இருந்துச்சு. ஸோ அது அது இப்ப நீ ஒரு வேளை போகல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன பண்ண ஆரம்பிச்சுருவ? மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுருவ. நீ கடவுள்ட்ட, "கடவுளே இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போகல. என்னால முடியல. கடவுளே இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணல. என்னால முடியலன்னு" நீ கடவுளத்துல மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுருவ. அப்படி நீ மன்னிப்பு கேட்டன்னா, நீ எனக்கிட்டத்துல இருந்து பக்கத்துல கடவுளுக்கு பக்கத்துல நீ போயிருவல்ல அப்படின்னு சொல்லி சாத்தான் சொன்னதாங்க குட்டீஸ். இத கேட்டு முடிக்கும்போது எனக்கும் ஷாக்கா தான் குட்டீஸ் இருந்தது. நம்மள்ல எத்தனை பேரு நம்ம உலகப்புறமா கடவுளுக்கு பக்கத்துல இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அது கடவுளுக்கு பக்கத்துல கிடையாது. நம்ம சாத்தானுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் குட்டீஸ். நம்ம எப்போ இதுல உண்மையா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த லென்த் அண்ட் சீசன்ல நம்மளுக்குள்ள மனம் மாற்றம் அல்ல, நம்ம மன்னிப்பு கேட்கணும் அல்ல, நம்ம அவரிடத்துல நெருங்கி உண்மையிலேயே போகணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம செய்த ஒரு ஒரு தவறுகளையும் நம்ம யோசிக்கணும். நம்ம எப்போ நம்ம மனம் வருந்தி நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் இப்படி பேசியிருக்க கூடாது, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, என்னுடைய யோசனைகள்ல இப்படி இருந்திருக்க கூடாது, நான் மற்றவங்களுக்கு இப்படி கெடுதல் நினைச்சிருக்க கூடாது அப்படின்னு எப்போ நம்ம உண்மையை உணர்ந்து மனதார அவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்குறோமோ, கண்டிப்பா அதுதான் உண்மையான இந்த லென்த் டிசீஸாக இருக்கும் குட்டீஸ், இந்த தவக்காலமாக இருக்கும். ஸோ அந்த கதையை கேட்டு முடிக்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததில்ல, அதுதான் இப்போ உங்களுக்குள்ளேயும் வந்திருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே நம்ம கடவுளிடத்துல நெருங்கி போகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா தேவையானது நம்ம அவரிடத்துல கேட்க வேண்டிய மன்னிப்பு. ஸோ நம்ம அதை கேட்காம இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த நாளையும் கூட நம்ம அதை கேட்கணும். ஏன்னா அவரிடத்துல நம்ம கேட்குற அந்த மன்னிப்பு கண்டிப்பா இந்த தவக்காலத்தை நிறைவானதா ஆக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை குட்டீஸ். சங்கீதம் 59:14 படியா, எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானீர் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம் நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம நொறுங்கி போய் இருக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்துல நம்மளிடத்துல வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஏசப்பாவுடைய அரவணைப்பு, அதுதான் அவர் கொடுக்குற உந்துதல். அப்படிதானே? அப்போ நம்ம எப்போ ரொம்ப ரொம்ப பிரமிப்புலையோ ரொம்ப உயர்ந்து இருக்கிறோம்னு நினைக்கிறோமோ, கண்டிப்பா அந்த நேரத்துல நம்மள சுத்தி இருக்கிற பிளெஸிங்ஸ் எல்லாம் நம்ம ஏசப்பாக்கு உரியதா நம்ம எடுத்துக்கிடணும் குட்டீஸ். அவர் எனக்கு கொடுத்தாருன்னு எப்போ நம்மளுடைய உயர்வையும் நம்மளுடைய புகழ்ச்சியையும் அவருக்கு பொதுவாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, கண்டிப்பா நம்ம லைஃப்ல எந்த ஒரு சோர்வும் இருக்காது. ஸோ இந்த தவ காலத்துல இந்த லென்த் சீசன்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்த நம்ம கிட்ட பெற்றுட்டோம். நமக்குள்ள ரொம்பவே மன்னிப்பு கேட்கறதும் தாங்கிற விஷயமும் இல்லாம இருந்தா கண்டிப்பா அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோன்னு அர்த்தம், அவரை நம்ம பின்பற்றோன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பன இந்த நேரத்துலையும் கூட நாங்கள் நெருக்கப்பட்ட நேரத்துலையும் கூட எங்களோடு இருக்க உம்மால மட்டும்தான் டேடி முடியும். உம்முடைய கரங்களில் எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய ஒவ்வொரு யோசனைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனை உம்முடைய சித்தத்தின் படியாக நடத்துங்க. ஆமீன்.